ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபஸிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி மேக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைனாலும் பரவாயில்ல, இதை வெள்ளை உளுந்தை வச்சும் மேக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 150 கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்குறோம். 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அரை மூடி துருவின தேங்காவை நல்லா பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் அந்த உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த உளுந்து கூடவே நம்ம வச்சுருக்க அந்த ஏலக்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் உளுந்தை வறுத்துட்டு இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க வெல்லத்தை பாகா மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாகு பதம் வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாகு ரெடி பண்ணிட்டோம். ஆற வச்சுருக்க உளுந்தை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுருக்கிற தண்ணி லைட்டாக பபுள்ஸாக வரும்போது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அது கூட சேர்த்துக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வேகணும். இப்போ வெந்துருச்சா எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த உளுந்தை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உளுந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற பாகை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கதை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஊற்றி கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் ஊற்றி கொதிச்சிச்சுன்னா பால் தெரிஞ்சு வந்துடும். அதனால் பாலை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி. இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதனால் போன் பெயின் ஜாயின்ட் பெயின் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.